மகளிர் சுய உதவிக்குழு அமைத்து பொதுமக்களிடம் கோடிக்கணக்கில் மோசடி. பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குழு தலைவி வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தேனி அருகே பொம்மையக்கவுண்டன்பட்டியை சேர்ந்த ஜெயப்பிரியா, ராஜமணி, தமிழரசி, மலர்விழி ஆகியோர் மகளிர் குழு அமைத்து அப்பகுதி பொதுமக்களை குழுவில் இணைத்து பொதுமக்களிடம் சிறுக சிறுக பணத்தை பெற்று சீட்டு நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. 5 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஒவ்வொரு தலைவி என்று நியமித்து சுமார் 600க்கும் மேற்பட்ட பொதுமக்களை மகளிர் சுய உதவி குழுவில் இணைந்து கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. குழுவில் சேர்ந்த மக்கள் தினம் தினம் சிறுக சிறுக பணத்தை மகளிர் சுய உதவி குழுவில் செலுத்தி வந்ததால் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொதுமக்களின் சேமிப்பு பணம் 3 ஆண்டுகளில் பிரித்து கொடுக்கப்பட வேண்டிய நிலையில் பணத்தை கொடுக்காமல் தாமதப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குழு தலைவிகளிடம் கேட்டபோது தங்களை தகாத வார்த்தையில் பேசி பணத்தை கொடுக்காமல் தாமதப்படுத்தி வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தங்களின் பணம் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக கூறி ஜெயப்பிரியாவின் வீட்டை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். வீட்டில் யாரும் இல்லாமல் பூட்டியிருந்த நிலையில் வீட்டின் முன்பு அமர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மற்ற குழு தலைவிகளான ராஜாமணி, தமிழரசி, மலர்விழி ஆகியோர் வீடுகளை தேடி பொதுமக்கள் சென்றனர். அங்கும் யாரும் இல்லாத நிலையில் தங்கள் சேமித்த பணத்தை எப்படி மீட்பது என்று தெரியாமல் வேதனையுடன் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தனர். இதுகுறித்து போலீசாரிடம் புகார் தெரிவித்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டாக கூறுகின்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் கூறுகையில், நாங்கள் தினக்கூலியாக கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்த பணம் சுமார் 9 கோடி வரை மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சேமிப்பு பணத்தை நம்பி பலர் தங்களின் திருமணம், மருத்துவ செலவு உள்ளிட்டவற்றை நடத்த இருந்ததாகவும் கூறுகின்றனர். தங்களது பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என்று இல்லையென்றால் சாவதை தவிர வேறு வழியில்லை என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாம்